ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படின்னாவே உங்க ஞாபகம் என்ன வரும்னா டெரரிஸ்ட் அட்டாக். அந்த இடத்துல வந்து எப்பயுமே ஒரு பதற்றமாவே இருக்கும். சரி, இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு ஏன் வந்து இந்தியாவும் பாகிஸ்தானும் அடிச்சுக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு நீங்கள் வந்து வரலாறு தெரிஞ்சுக்கணும். இந்தியா பாகிஸ்தான் அப்படின்றாங்கன்னா, இப்போ நம்ம வந்து 1947 அப்புறம் பிரிட்டிஷ்காரன் வந்து பிரித்து கொடுத்தோம்னா பாகிஸ்தான் அப்புறம் இந்தியா அப்படின்ட்டு வந்து பிரித்து கொடுத்தான். பிரிட்டிஷ் இந்தியா கீழே வந்துன்னா நிறைய பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராஜா தான் வந்து அங்கே ரூல் பண்ணுவார். ஆனால் வந்துன்னா பிரிட்டிஷ் கிரவுனுக்கு கீழே அந்த பிரிட்டிஷோட இளவரசி ராணி எலிசபெத் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களோட கீழே வந்துன்னா இவங்க ஆட்சி பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ சுதந்திரம் கொடுக்கும்போது என்னன்னா, இந்தியாவை அவங்க பிரிட்டிஷ் கீழே இருந்ததெல்லாம் வந்து பிரித்து கொடுத்துட்டாங்க. இந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்லாம் வந்து இண்டிபெண்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இண்டிபெண்டாக இருக்கலாம்னு சொன்னோடனே ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஆண்டது யாருன்னா ஹரி சிங் அப்படின்றது ஒரு ஹிந்து மகாராஜா. அவர் என்ன பண்ணுறாருன்னா இண்டிபெண்டாக இருக்கலாம் அப்படின்ட்டு விருப்பப்படுறாங்க. அங்கே இருக்கிற கம்யூனிட்டி யார் அதிகம் பார்த்தாங்கன்னா முஸ்லீம் அதிகமாக இருக்கிறதுனால பாகிஸ்தான் வந்து எங்களுக்கு கூட தான் வந்து நீங்கள் சேரணும், முஸ்லீமுங்க தான் அங்கே அதிகமாக இருப்பாங்க, நீங்கள் வந்து எங்கள் கூட வந்து சேர்றோம், இல்லைனா வந்து உங்களை நான் வந்து இது பண்ணுறோம் அப்படின்னு மிரட்டுறாங்க. பாகிஸ்தான் வந்து மிரட்டும் போது வந்து அந்த ராஜா ஹரி சிங் வந்து என்ன பண்ணுறாருன்னா இந்தியா கூட வந்து ஒரு அக்ரிமெண்ட் போடுறாரு. இந்த மாதிரி எங்களுக்கு மிலிட்ரி சப்போர்ட் கொடுங்க, நாங்கள் இந்தியா கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம், எங்களை வந்து இணைச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி வந்து இந்தியா வந்து அந்த இதை வந்து சைன் போட்டு அந்த ட்ரீட்டியில் வந்து சைன் ஆகி இந்த மாதிரி வந்து இந்தியா கூட இணைச்சிட்டாங்க அபிஷியலாக. ஆனால் பாகிஸ்தான்காரன் என்ன பண்ணுறாங்கன்னா இதை வந்து பொறுத்துக்க முடியாமல் இந்தியாவும் பாகிஸ்தான் வந்து இந்தியா கூட வந்து சண்டை போடுறாங்க. இது ரெண்டு பேரும் சண்டை போடும்போது என்னன்னா அந்த காஷ்மீர் அப்படின்றது வந்துன்னா ஒரு கால்வாசியை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க பாகிஸ்தான்காரனுவ. ஆக்கிரமிப்பு பண்ணி இந்தியாவை வந்து என்னன்னா அடிச்சுக்கிறாங்க, மாற்றி மாற்றி ஃபைட் வருது. அப்போ சீஸ்ஃபயர் கொண்டு வராங்க. சீஸ்ஃபயர் கொண்டு வரும்போது என்னன்னா இப்போ எது வரைக்கும் ஆக்கிரமிப்பு பண்ணியிருப்பாங்களோ மொத்த காஷ்மீர் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும். அதில் வந்து இது பிஓகே பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு கால்வாசி ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த சீஸ்ஃபயர் கொண்டு வரும்போதுனா எந்த லைனோ இருக்கோ அது வந்து இந்தியாவுக்கு சொந்தம், அது வந்து மீதி வந்து பாகிஸ்தானுக்கு சொந்தம் அப்படின்ட்டு ஒரு சீஸ்ஃபயரை கொண்டு வந்து அதை வந்து ரிமைனிங் இருக்கிற இதை வந்து பார்டர் பண்ணி அதான் லைன் ஆஃப் கண்ட்ரோல் அப்படி